ராஜராஜி நெஞ்சு பக்கத்து துணியை விலக்கி உட்கார்ந்திருக்க, பழவர் நேரி அக்ரஹாரத்து அந்தன பெண்மணி அவள் உடம்பில் பட்ட முள் காயங்களுக்கு மருந்து களிம்பு தடவினாள். மெல்ல தோலை அசைத்து திரும்ப சொன்னாள். முதுகு பக்கம் காயம் இருக்கிறதா என்று தேடினாள். தோளிலும் விழாவிலும் இருந்த 2 காயங்களை கவனித்து பார்த்து மருந்து அப்பினாள். வேறு எங்கேனும் இருக்கிறதா என்று இடுப்பு பக்கம் பார்த்தாள். இல்லை என்று ராஜராஜி தலையசைத்தாள். வெட்கப்படாமல் சொல், இங்கு ஆண்கள் யாரும் இல்லை. தேவையில்லாமல் வெட்கப்பட்டு மறைத்து வைக்காதே. சில கருவேல செடிகளின் முட்கள் விஷமானவை. உடனடியாக மருந்து போடுவது நல்லது என்று அந்தன பெண்மணி சொன்னாள். இருந்தால் சொல்ல மாட்டேனா? கிட்டத்தட்ட பாதி களிம்பு தீர்ந்து விட்டது போலிருக்கிறதே. ராஜராஜி: நன்றாக இருக்கிறது கதை. காயத்திற்கு களிம்பு கூட தராமல் போய்விடுவோமா? தஞ்சாவூர் பற்றி நீங்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். அரசர் சம்பந்தமான ஜனங்களுக்கும் அரசாங்க சம்பந்தமான விஷயங்களுக்கும் தஞ்சாவூர் மக்கள் உடனடியாக உதவி செய்வார்கள். அதுவும் நீங்கள் எல்லாம் சொந்த ஊர் விட்டு வெகு தூரம் பயணம் செய்து எங்கள் ஊருக்கு எங்களுக்காக வந்திருக்கிறீர்கள். இதை நாங்கள் மறப்போமா? உங்களை புறக்கணிப்போமா? சிறிது நேரம் படுத்து தூங்குங்கள். நான் விடிந்த பிறகு எழுப்புகிறேன். காலையில் எழுந்து வெந்நீரில் குளித்து நாளை முழுவதும் ஓய்வெடுத்து கொண்டு பிறகு பயணப்படலாம். அந்தன பெண்மணி சொல்லிவிட்டு எழுந்து நடந்தாள். அவள் வீட்டின் முற்றம் பெரிதாக இருந்தது. முற்றத்தை சுற்றி 4 பக்கமும் அகலமான நடைகள் இருந்தன. நடைகளின் இரு பக்கமும் பெரிய அறைகள் இருந்தன. அறைகளில் கிழக்கு மேற்காக மேடை கட்டியிருந்தார்கள். கட்டிலுக்கு பதிலாய் அந்த மேடைகளில் படுத்து தூங்கினார்கள். வீட்டினுடைய உத்திரங்கள் எல்லாம் பலமான தேக்கினால் கட்டப்பட்டிருந்தன. மேலே வளைவான ஓடுகளும் போடப்பட்டிருந்தன. இதனால் கடும் வெயில் காலத்திலும் உஷ்ணம் உள்ளுக்குள் வராமல் தடுக்கப்பட்டு விடும். வீட்டை சுற்றிலும் மரங்கள் இருப்பதால் உச்சி வெயில் நேரம் தவிர மற்ற நேரங்கள் நிச்சயமாக குளுமையாக இருக்கும். செங்கல் சுவர்கள் மீது கெட்டியான காரை பூசப்பட்டு காரை மீது சுண்ணம் அடிக்கப்பட்டு இருந்தது. தரையில் அகலமான செங்கற்கள் பதிக்கப்பட்டிருந்தன. பல பேர் நடந்து வாசற்படி மரம் வழவழப்பாக இருந்தது. இடுப்பு உயரத்திற்கு வெள்ளை சுவரில் நீலம், பச்சை, சிவப்பு வர்ணங்களில் வர்ண கோலங்கள் போடப்பட்டிருந்தன. படங்கள் வரையப்பட்டிருந்தன. அந்த வீட்டில் யாரோ கை தேர்ந்த ஓவியர் இருந்திருக்க வேண்டும்.